வணக்கம். டென்சஸ்ல இது வரைக்கும் ப்ரெசென்ட், பாஸ்ட் பார்த்திருக்கோம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஃபியூச்சர் டென்சஸ். புரியுதுங்களா? ஃபியூச்சர்ல வந்து சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் கன்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் இத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்ன ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட் ஆர் ரிக்வெஸ்டாவே எடுத்துக்கலாம். நீங்க பேங்க் அல்லது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க. இந்த தடவை நாங்க எழுதி பார்த்துட்டு அடுத்த தடவை நாங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு யாரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கிராமர் பேசிக்ல இருந்தே வேணும் அப்படின்னாலும், இல்ல நெக்ஸ்ட் ஆர்ஆர்பிக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ண போறேன், வேற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அப்படிப்பட்டவங்க இருந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நான் பேசிக்ல இருந்தே கிராமர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே டீட்டெயிலா உங்களுக்கு ஃபுல் எக்ஸசைஸோட நீங்க எப்படி கிராமர் கிளாஸ்லயே படிப்பீங்களோ, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எப்படி கிராமர் படிப்பீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? அதனால நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம். நான் இது ஒரு சின்ன வீடியோவாவே போடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கு முன்ன உங்கள்ட்ட வந்து கேட்டுக்கிறேன். நீங்க வந்து உங்களோட சஜஷனை தாங்க. ஓகேங்களா? உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்துடலாம். இதோட ஃபார்முலா சப்ஜெக்ட் வில் ஷால் வி ஒன் ஆப்ஜெக்ட். ஃபியூச்சர் டென்ஸோட ஃபார்முலா என்னது? சப்ஜெக்ட் will shall be one object. will எதுக்கு வரும் அப்படின்னா யூனிவர்சல் ஃபியூச்சர் ஆக்சிலரி தான் என்னது இந்த will. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வரும். ஷால் வந்து எதுக்கு நம்ம இப்ப யூஸ் பண்றதுல முன்ன வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கணும் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா பி கோயிங் டு. இது கூட V1 சேர்த்தா அதுவும் எதை தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸை தான் சொல்லுது. புரியுதுங்களா? இந்த பி கோயிங் டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிளான்ட் இன்டென்டட் ஆக்ஷன். நம்ம செய்யணும்னு நினைக்கிற காரியத்தை செய்வோம் இல்லையா, அதுதான் என்னது? இன்டென்டட் ஆக்ஷன் இல்லாட்டா பிளான்ட் ஆக்ஷன். புரியுதுங்களா? நம்ம செய்ய ஒரு டிசைட் பண்ணி வச்சிருப்போம், அதுக்கு வந்து பி கோயிங் டு யூஸ் பண்ணோம். பி கோயிங் டு யூஸ் பண்ண மாட்டோம், அப்படியே பி வேர்பை யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பர்சனா இருந்தா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரா இருந்தா ஆமை யூஸ் பண்ணோம், ப்ளூரலா இருந்தா ஆரை யூஸ் பண்ணோம், தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு இஸ் யூஸ் பண்ணும். புரியுதுங்களா? இங்க ஷீ இஸ் கோயிங் டு, ஷீ வந்து என்னது? தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்ப ஷீ இஸ் கோயிங் டு அப்ளை ஃபார் டிஎன்பிஎஸ்சி நெக்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போறா? டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ண போகிறாள். புரியுதுங்களா? இதுவும் எதை தான் இண்டிகேட் பண்ணுது? ஃபியூச்சர் டென்ஸ் தான் இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா வில் இருக்கு இல்லையா, இந்த வில் வந்து டைம் கிளாஸஸுக்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வில் யூஸ் பண்ணக்கூடாது. டைம் கிளாஸ் எது அப்படின்னா வென், பிஃபோர், ஆஃப்டர், அன்டில், as soon as. இது வந்ததுக்கு அப்புறம் வில் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்ததுக்கு அப்புறம் வில் யூஸ் பண்ணக்கூடாது. ஐ வில் கால் யூ வென் ஹி வில் கம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ வில் கால் யூ வென் ஹி கம்ஸ். அவன் வந்த பிறகு நான் கூப்பிடுறேன், அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஐ வில் கால் யூ, நான் கூப்பிடுறேன். எப்போ கூப்பிடுறேன்? வந்ததுக்கு அப்புறம் கூப்பிடுவேன். வென் ஹி வில் கம்னு சொல்லக்கூடாது, வென் ஹி கம்ஸ் தான் சொல்லணும். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் வில் பி verb பிளஸ் ஐஎன்ஜி ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? சரி, இந்த வில் பி ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்ப பி verb கண்டினியூஸுக்கு பி verb பிளஸ் ஐஎன்ஜி வேணும் கண்டினியூஸுக்கு. ஏன் அப்படின்னா நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன், சாப்பிட்டு கொண்டே, நான் படித்து கொண்டே இருக்கிறேன், படித்துக்கொண்டே இருந்தேன் அது பாஸ்ட், இருக்கிறேன் அப்படின்னா பிரசன்ட், படித்துக்கொண்டே இருப்பேன் அப்படின்னா ஃபியூச்சர். அந்த இருன்னு வரும் இல்லையா, அப்ப அதுக்கு வந்து ஒரு பி வேர்ப் வேணுமா? இருன்றது என்னது? பி வேர்ப். அப்ப அதுல நோட் பண்ணணுமா? நம்ம கண்டிப்பா வேணுமா? வேணும். அதனால வில்லுக்கு அப்புறம் நம்ம என்ன பி வேர்பை யூஸ் பண்ணுவோம்? இஸ், ஆறு எல்லாம் யூஸ் பண்ணுவோமா? கூடாது, மாட்டோம். அப்படிதானே? அதனால பி அப்படியே நம்ம போட்டணும். பி வேர்ப பி அப்படியே போட்டுற வேண்டியதுதான். புரியுதுங்களா? சரி, கீ பாயிண்ட்ஸ் என்னன்னா யூஸ்டு ஃபார் ஆன்கோயிங் ஆக்ஷன் அட் பர்டிகுலர் ஃபியூச்சர் டைம். ஒரு ஃபியூச்சர் டைம்ல நான் நாளை இந்நேரம் சென்னை போய் கொண்டே இருப்பேன். ஐ வில் பி கோயிங் டு சென்னை நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் வீக், டுமாரோ. ஓகேங்களா? சரி, ஆன்கோயிங் ஆக்ஷன். பொலைட் கொஸ்டினுக்கு will you be using this book tomorrow? Will you be using this book tomorrow? Don't confuse with present continuous tense. present continuous-ஐயும் future continuous-ஐயும் என்ன பண்ணிராதீங்க? குழப்பிராதீங்க. சரியா? ஓகே. which time indicate near future. present continuous என்னது? என்ன பண்ணோம்? நமக்கு
ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்ன பண்ணுவோம், நியர் ஃபியூச்சரை தான் சொன்னா இது செய்து கொண்டே இருக்கிறேன், நான் இது போய்கொண்டே இருக்கிறேன் அப்படின்றது ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஒரு டைம் நமக்கு வந்து பர்டிகுலர் டைமை டினோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சர்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல சொன்னோம்னா அது ஃபியூச்சர் கண்டினியூஸ். இப்ப நடந்துட்டு இருக்கிறது அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். புரியுதுங்களா? சரி. ஃபியூச்சர் கண்டினியூஸ் இஸ் நாட் யூஸ்டு வித் ஸ்டேட்டிவ் வேர்ப். ஃபியூச்சர் கண்டினியூஸோட ஸ்டேட்டிவ் வேர்ப். ஸ்டேட்டிவ் வேர்ப் எதெல்லாம்? நோ, will you, won. ஸ்டேட்டிவ் வேர்ப் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், நான் ப்ரெசன்ட் டென்ஸ்ல கொடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறேன், பார்த்துக்குங்க. நோ, will you, won. உங்களுக்கு வந்து பேசிக்ல இருந்தே வேணும்னா தயவு செய்து சொல்லுங்க, நம்ம பேசிக்ல இருந்தே டீட்டெயிலா எடுக்கிறதுக்கு ஐ ஆம் ரெடி. புரியுதுங்களா? சரி. ஐ வில் பி நோயிங் த ஆன்சர் டுமாரோ. ஸ்டேட்டிவ் வேர்புக்கு அப்புறம் என்ன வரக்கூடாது? ஐஎன்ஜி வரக்கூடாது. ஐ வில் நோ த ஆன்சர் டுமாரோன்னு தான் சொல்லணுமே தவிர நோயிங் த ஆன்சர் டுமாரோ அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? ஃபியூச்சர் கண்டினியூஸ் பார்த்தாச்சு, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்டோட ஃபார்முலா என்ன வரும்? சப்ஜெக்ட் ஹேவ் அல்லது ஹேஸ், பாஸ்ட் இருந்ததுன்னா had, V3. ஓகேங்களா? ஃபியூச்சருக்கு என்ன வரும் அப்படின்னா will have plus V3. ஓகேவா? சரி. இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு வந்து கண்டிப்பா என்ன வேணும்? ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபியூச்சர்ல நம்ம சொன்னாதான் அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். பர்டிகுலர் நெக்ஸ்ட் இயர், இந்த மாசம், இந்த நாளையில, இந்நேரத்துல நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்றீங்களா, அதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். அந்த டைம் டூரேஷன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நம்ம என்ன பண்ணணும்? நோட் பண்ணியே ஆகணும், டினோட் பண்ணியே ஆகணும். அப்பதான் அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். புரியுதுங்களா? சரி. இது கூட என்னதெல்லாம் வரும் அப்படின்னா பை, பிஃபோர், பை த டைம், இதெல்லாம் என்னது? கீ பாயிண்ட். ஓகேங்களா? பை நெக்ஸ்ட் இயர் he will complete the project. ஓகேங்களா? அது தப்பு. ஏன் அப்படின்னா பை நெக்ஸ்ட் இயர் he will have completed the project வரணும். பை நெக்ஸ்ட் இயர் சொல்லியாச்சா, பர்டிகுலர் டைம் சொல்லிட்டானா, அப்ப will completeன்னு சொல்லடா, ஃபியூச்சர்ல சொல்லக்கூடாது. பை நெக்ஸ்ட் இயர், பை நெக்ஸ்ட் மந்த், டுமாரோ, டுமாரோ இந்த நேரத்துல அப்படின்னு வந்ததுனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சரை யூஸ் பண்ணக்கூடாது. டைம் வந்து என்ன பண்ணியாச்சு? பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமை நம்ம டினோட் பண்ணியாச்சு அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் தான் போடணும். பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஃபியூச்சர்ல நடந்துகிட்டே, இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு, நடந்துகிட்டே இருக்குது. ஃபியூச்சர்ல என்ன ஆகும்? இந்த டைம் தாண்டியும் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பின்னாடி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் will have been verb plus ing. சப்ஜெக்ட் will have been verb plus ing. ஓகேங்களா? டைம் வந்து கண்டிப்பா நம்ம சொல்லியிருக்கோம், டைம் ரெஃபரன்ஸ். ரேர் பட் எக்ஸாமினர் லவ் டு டெஸ்ட் இட். ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எப்படி படிச்சீங்க அப்படின்னா ஓகே இப்படிலாம் இருக்குது அப்படின்னு தெரியும், அதுக்குதான் இப்படி கொடுத்துருக்குது. எம்பசைஸ் டூரேஷன் அப் டு த ஃபியூச்சர் பாயிண்ட். கண்டிப்பா ஃபியூச்சர் பாயிண்ட்டை நமக்கு ஃபியூச்சர்ல அந்த என்ன, எத்தனை, எவ்வளவு வருஷம், எவ்வளவு நாள் அப்படின்னு கண்டிப்பா என்ன பண்ணணும்? நம்ம பாயிண்ட் ஆஃப் டைமை நோட் பண்ணணும். கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னா ஃபார், சின்ஸ், பை, ஃபார். என்ன டைமை சொல்றோமோ அந்த டைமை வந்து டினோட் பண்ணணும். எக்ஸாம்பிள், by 2020 he will have been teaching for 25 years. 2020ல 2030ல சாரி 2030ல he will have been teaching. He will have been teaching for 25 years. 2030ல எத்தனை வருஷம் முடிச்சிருப்பாளாம்? 25 வருஷம் சர்வீஸ முடிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? சரி. by 2030 he will have been teaching வரக்கூடாது. எப்படி வரணும்? 2030 he will have been teaching for 25 years. புரியுதுங்களா? will have been teaching இதுக்கும் என்ன தப்பு? by 2030 he will have been teaching. நம்ம வந்து என்ன பண்ணணும்? டைம் டூரேஷனை கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். எத்தனை வருஷம், எவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லணும், எத்தனை இயர். புரியுதுங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து என்னது? தப்புதான். டைம் டூரேஷன் have been, will have beenக்கு அப்புறம் டைம் டூரேஷன் வேணும், டைமை மென்ஷன் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட், ஏன் டீச்சிங் ஃபார் 25 இயர்ஸ் அப்படின்னு போட்டா நம்ம will have been அதுக்கப்புறம் ஏன் நம்ம டைம் டூரேஷனை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அது என்னது? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? அந்த ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் அது எண்ட் ஆக போகுது. இப்ப நடந்துட்டு இருக்கு, ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிட்டு இப்ப நடந்துகிட்டே இருக்கு,
அந்த டைம் பர்டிகுலர் ஃபியூச்சர்ல அது முடிய போகுது. அப்பதான் அது என்னது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். புரியுதுங்களா? இப்பவும் என்ன ஆயிட்டு இருக்கு? ஆன்கோயிங் ப்ராசஸ். அப்ப ஹி ஸ்டார்டட் டீச்சிங் இன் த பாஸ்ட். எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 2005ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹி இஸ் ஸ்டில் டீச்சிங் நவ் 30 வரைக்கும். புரியுதுங்களா? சாரி 25 வரைக்கும். பை நவ் 2030 ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட்ல வந்து என்ன பண்ண போறாங்க? அப்பதான் முடிக்க போறாங்க. ஓகேங்களா? ஃபியூச்சர்ல முடிக்க போறாங்க. For 25 years. Total வருஷம் எவ்வளவு? 25 years. Total duration from start to 30 வரைக்கும் எவ்வளவு? 25 years. புரியுதுங்களா? அப்போ for 25 years. அப்போ பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயாச்சு, இப்ப நடந்துட்டே இருக்கு, ஃபியூச்சர்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து முடிய போகுது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ போடணும். புரியுதுங்களா? Okay. So the sentence means by the time 2000 comes, will already have spent 25 years of teaching continuously. புரியுதுங்களா? சரி. இனிமேல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அட்வான்ஸ்டு ரூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? வில் வந்து எதுக்கு அப்புறம்லாம் வரக்கூடாது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டைம் கிளாஸஸ்க்கு அப்புறம் டைம் கிளாஸ் வந்ததுன்னா அதுக்கப்புறம் வில் வரக்கூடாது. ஆஃப்டர், இஃப், அன்லெஸ், அன்டில், as soon as, when, once. இது எல்லாமே என்னதான்? யூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். வில் வரக்கூடாது. இஃப் ஷி வில் ஸ்டடீஸ் வெல், ஷி வில் பாஸ். இஃப் ஷி ஸ்டடீஸ் வெல், ஷி வில் பாஸ். ஓகேங்களா? அப்போ வந்து எப்படி வரணும்? ஷி வில், இஃப் ஷி வில் ஸ்டடி வெல்னு வரக்கூடாது. இஃப் ஷி ஸ்டடீஸ் வெல், ஷி வில் பாஸ் தான் வரணும். இஃப் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் வில் வரக்கூடாது. ஓகேங்களா? சரி. if she will study well, she will pass ன்னு தான் வரணுமே தவிர if she will studies wellனு வரக்கூடாது. if கிளாஸுக்கு அப்புறம் will வரக்கூடாது. புரியுதுங்களா? shall வந்து எதுக்கு? காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இங்கிலீஷ் யூஸ்டு ப்ராமிஸ் அண்ட் லீகல் டாக்குமெண்ட்ஸ் ஏற்கனவே சொன்னதுதான். the borrower shall repay the loan by 2026. borrowerனா யாரு? லோன் வாங்கியிருப்போம் இல்லையா? அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும்? shall repay. இது வந்து எதுக்கு சொல்லியிருக்கேன்? லீகல் டாக்குமெண்டேஷனுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் be going to verse will. be going to ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஒரு ரீகால் தான். be going to எதுக்கு வரணும்? planned intentionக்கு எதை யூஸ் பண்ணணும்? be going to யூஸ் பண்ணணும். will வந்து எது என்னன்னா டிசைடட் ஆக்ஷன். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோமோ அதுக்கு will யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? பிளான்ட் இன்டென்ஷனுக்கு நம்ம வந்து நாளைக்கு இதை பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோம்னா be going to யூஸ் பண்ணணும். be going to ஏற்கனவே நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. will வந்து நம்ம அடுத்த நேரம் ஐ வில் கோ டு மார்க்கெட் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் at 5 o'clock or 4 o'clock ஐ வில் கோ டு மார்க்கெட் அப்படின்னா அது ஃபியூச்சர். புரியுதுங்களா? ஃபியூச்சர் ப்ரொக்ரெசிவ் இன் பொலைட்னஸ். வில் யூ பி அட்டெண்டிங் த மீட்டிங்? நீங்க வந்து மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணுவீங்களா நாளைக்கு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? வில் யூ பி அட்டெண்டிங் த மீட்டிங் டுமாரோ? புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்து வித் ஆன்சரோடி பார்த்துடலாம். சரிங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சரை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் தரேன், நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்கனவே ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன், யாருமே பண்ணது கிடையாது. சரி, ஓகே. நமக்கும் ஒரு காலம் வரும்ன்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? டேஷ் வில் மை ஹோம்ஒர்க் பை 7 PM. நான் வந்து என்ன பண்ணேன்? மை ஹோம்ஒர்க்கை நான் முடிப்பேன். வில் ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க் பை 7 PM. ஓகேங்களா? இதுல என்ன வரும்? நான் வந்து ஒரு டைம் சொல்லியாச்சா? இந்த டைம்ல நான் வந்து என்ன பண்ண போறேன்? என்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிடுறேன். வில் ஃபினிஷ் த மீட்டிங் டேஷ் அட் 10 o'clock tomorrow. பிகின்ஸ் வருமா? பிகன், வில் பிகின் வருமா? ஹேஸ் பிகன் வருமா? இந்த மீட்டிங் வந்து 10 o'clock நாளைக்கு தொடங்கும். ஓகேங்களா? அப்ப என்ன வரணும் நமக்கு? ஃபியூச்சர் தான் போடணும். சிம்பிள் ஃபியூச்சர் தான் போடணும். வில் பிகின் தான் போடணும். பிகின்ஸ் அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். பிகன் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். வில் பிகின் வரணும். ஹேஸ் பிகன் அப்படின்றது கிடையாது, நமக்கு ஃபியூச்சர்ல வராது. ஓகேங்களா? இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல வரக்கூடியது. நெக்ஸ்ட், இப்படி நீங்க ஆன்சரை வந்து யோசிச்சீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஷீ டேஷ் த ப்ராஜெக்ட் பிஃபோர் த டெட்லைன். ஷீ டெட்லைனுக்கு முன்ன அவன் என்ன பண்ணுவா? ப்ராஜெக்டை முடிச்சிருவான் கண்டிப்பா. அது வந்து என்னது? பர்ஃபெக்ட். ஓகேங்களா? இப்ப ஷீ ஃபினிஷஸ்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். வில் ஹாவ் ஃபினிஷ்ட் அப்படின்றது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். புரியுதுங்களா? இஸ் ஃபினிஷிங்ன்றது கண்டினியூஸ் டென்ஸ். ஃபினிஷ்ட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். அப்ப இங்க என்ன வரணும்? பிஃபோர் டெட்லைன்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இப்ப வில் ஹாவ் ஃபினிஷ்ட்னு வரணும். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து we dash for the exam next month. we dash for the exam next month. நான் வந்து next month எக்ஸாம் வந்து என்ன பண்ண போறேன்? அட்டன் பண்ண போறேன். ஓகேங்களா? we will appear. appearing or appearing வருமா? continuous. will appear வருமா? வரும். appeared past. appears வந்து third person singularக்கு தான் வரும். அப்ப ஆன்சர் என்னது? will appear.
புரியுதுங்களா? நெக்ஸ்ட், at this time tomorrow I dash on the train. நான் நாளைக்கு நேரத்துல என்ன பண்ணிட்டு இருப்பேன்? ட்ரெயின்ல போய்கிட்டு இருப்பேன். போய்கிட்டு இருப்பேன்னு சொல்றீங்களா? போய்க்கொண்டே இருப்பேன். ஓகேங்களா? போய்க்கொண்டே இருப்பேன். என்ன டென்ஸ்? நாளைக்கு நேரம் ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்க போகுது. அப்ப என்ன டென்ஸ் அது? ஃபியூச்சர் கண்டினியூஸ். வில் டிராவல் வருமா? வராது. போய்க்கொண்டே இருப்பேன். ஆன்கோயிங் ஆக்ஷன். ஐ ஆம் டிராவலிங் வருமா? பிரசன்ட் கண்டினியூஸ். வில் பி டிராவலிங் வரும். புரியுதுங்களா? வில் பி டிராவலிங். ஏன் இது? ஃபியூச்சர் கண்டினியூஸ். They dash the work by next week. They dash the work by next week. Next week என்ன பண்ணுவாங்க? அந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்க. They will do வருமா? வராது. ஏன்னா அது சிம்பிள் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் வந்து did past. Will have done வருமா? வரும். நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த ஒர்க்கை அவங்க முடிச்சிருவாங்க. அப்ப அது வந்து என்னது? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். Will have done. புரியுதுங்களா? சரி. நெக்ஸ்ட், இதுதான் உங்களுக்கு என்னது? எக்ஸசைஸ். புரியுதுங்களா? fill in the blanks with correct future tense. கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. லைக்காவது பண்ணுங்க, ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி கிராமர் எல்லாம் வேணும்னா சொல்லுங்க. ஃப்ரீ கோர்ஸ் தான். கண்டிப்பா எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. புரியுதுங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.